ஆஷ்னு 2025 வந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சஸ்பென்ஸ் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் ஃபீச்சர் படம். ஸ்பேஸ்ஷிப்பை பத்தி வரும், ஏலியனை பத்தி வரும், யாரு கொலைகாரன், யார் இந்த கொலைகளை கண்டுபிடிச்சாங்க, யார் இந்த கொலைகளை பண்ணாங்கன்னு இப்படி பல கேள்விகளோட இந்த படம் தொடரும். என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் எடுத்ததுமே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஏதோ அவளோட தலையில அடிபட்டு இருக்கிறாப்புல தெரியுது. ஒரு மாதிரி மயக்கத்துல வந்து முழிக்கிறா. அவ ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல வந்து இறங்கிருப்பா போல தெரியுது. சிஸ்டம் ஃபெயிலியர், ரீபூட் பண்ணுங்க. அப்பதான் ஸ்டாண்ட் பை மோடுல இருக்கிற அந்த மினிமம் பவர் வந்து ஆன் ஆகுங்கிறாப்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு கம்ப்யூட்டர். இவளும் மயக்கம் தெரிஞ்சு சுத்தியும் முத்தியும் பாக்குறா. எங்க இருக்கிறோம், யார் நம்மன்றது கூட அவளுக்கு சுத்தமா மறந்து போச்சு போல தெரியுது. கை வச்சா டோரு ஓபன் ஆகுது. வெளியில பார்த்தா ஒருத்தர் நெஞ்சில குத்து வாங்கி இறந்து போய் கிடக்குறார். யாரு என்னன்னே தெரியல அவளுக்கு. அவரோட நெஞ்சில குத்தி இருக்கிற கத்தியை எடுத்துக்கிட்டா. ஏன்னா எங்க இருக்கிறோம், யார் இதெல்லாம் பண்ணது, இதை பண்ணவங்க நம்மளையும் கொல்லுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும்ல. சோ கத்தி எடுத்துட்டு சுத்தி முத்தியும் போறா. அங்க இன்னொருத்தர் டெட் பாடி கிடக்குது. அந்த பாடியை புரட்டி பாக்குறா. அப்புறம் ஒரு வழியா கண்ட்ரோல் ரூம் பக்கம் வந்துடுறா. அங்க ஸ்டாண்ட் பை மோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டன் அமுக்கின பிறகுதான் ரீபூட் ஆகி ஸ்டாண்ட் பை மோடுக்கு அந்த ஸ்பேஸ் ஷிப் மாறுது. எல்லாம் லைட் எரியுது. உள்ள சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன்ஸை ஏதோ கொடுக்குது. அப்புறம் வெளிப்பக்கம் வர்றா. வெளியில பார்த்தா ஒரே புழுதியா இருக்கிறாப்ல தெரியுது. அந்த புழுதிக்கு மத்தியில யாரோ ஒருத்தர் இருக்கிறாப்ல ஒரு செகண்ட் தோணும். ஆனா இவ கையை தூக்குனா அந்த பக்கம் கை தூக்குது. இவ ரெண்டு கையை தூக்குனா அந்த பக்கம் ரெண்டு கை தூக்குது. ஆனா அடுத்த நொடி காணாம கரைஞ்சு போயிடுது. ஒருவேளை நிழல் போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. வெளியிலயும் ஒரு டெட் பாடி கிடக்கும். அப்புறம் அண்ணாந்து வானத்துல பார்த்தா ஏதோ ஒரு அலைகளை எழுப்புறாப்ல ஏதோ ஒண்ணு விட்டு விட்டு அடிச்சுட்டு இருக்குது. அதே சமயம் வானத்துல ஒரு ஸ்பேஸ் ஷிப் வட்டமடிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் தான் இவளுக்கு புரிய வருது, வெளியில இருக்கிற இந்த காத்தை இவளால ரொம்ப நேரம் சுவாசிச்சுட்டு இருக்க முடியாதுன்ட்டு. மூச்சு முட்டை திரும்ப ஓடியாரா. ஒரு வழியா உள்ள வந்து கதவை சாத்தின பிறகு உள்ள இருக்கிற ஆக்சிஜன் லெவல் இவளை கொஞ்சம் காப்பாத்துது. அடுத்த நொடி பார்த்தா ஒரு குட்டி பிளாஷ்பேக். இவளுக்கு அந்த ஒரு சீன் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு 6 பேர் பூமியில இருந்து ஏதோ ஒரு கிரகத்தை தேடி வரத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த கிரகத்துல மட்டும் மனிதர்களை குடியேற்றி விட்டுட்டா, மனிதர்கள் குடியேற தேவையான எல்லா அமைப்புகளும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான இன்னொரு பூமிங்கிறாப்ல அதை உருவாக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு கிரகத்தை தேடிதான் இவங்க பயணப்படுவாங்க போல தெரியுது. அப்போ ஒருத்தர் சமைச்சிட்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறுறாரு. இப்ப நாம நல்ல பாயில்டு பீன்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் மேல இருக்கிறவன் தான். மேல ஒருத்தவன் இருக்கிறான் போல. ஸ்பேஸ் ஷிப்ல ஒரு வெள்ளி மாதிரி ஒண்ணு மூவ் ஆச்சுல்ல, அதான் ஸ்பேஸ் ஷிப் நினைக்கிறேன். அப்பப்போ அவன் ஏதாவது சரக்கு கொடுப்பான் போல, அதை வச்சுதான் இவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க போல. எல்லா போலும் அவனுக்கு தினம் போட்டிட்டு இருக்காங்க, பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போட்டிருக்கிற அந்த யூனிஃபார்ம்ல 7F அப்படின்னு எழுதிருக்கிறத கவனிக்கலாம். இதுவரை இந்த மாதிரி இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக 6 முறை இந்த மாதிரி டீம் வந்திருக்குது. 6 முறையும் தோற்கடிக்கப்பட்டிருக்குது போல தெரியுது. இது 7வதாக வந்த டீம். அங்க கேப்டன் மாதிரி ஒருத்தவர் இருக்கிறாருல 7F யூனிஃபார்ம் போட்டு, அவர் தான் கேப்டன் நினைக்கிறேன். எல்லாரும் கேப்டன் கேப்டன் தான் கூப்பிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. மிஷன் தான் முக்கியம் இருக்கிறார். அவங்க பேசுறத வச்சு நம்ம ஹீரோயினுக்கும் எதுக்கு ஒரு பள்ளி இருக்கா பாருங்க, பல்லு ஒரு மாதிரியா இருக்கு பாருங்க. அவளுக்கு அந்த பள்ளிக்கு ஆகவே மாட்டேங்குது. ஓட்டிக்கிட்டே இருக்கிறா. இவ ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. நம்ம ஹீரோயின் இப்ப நடப்பல. உள்ள வந்தலுக்கு கொஞ்சம் காய்ச்சல் மூச்சு முட்டுறாப்ல இருக்குது. அங்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்னு இருக்கு. அதை எடுத்து எப்படி கழுத்துல ஒட்டி இருக்கணும்னு டிராயிங்கோட இருக்குது. அதை எடுத்து கழுத்துல ஒட்டினதுமே கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு காய்ச்சல் குறைஞ்சிருச்சு. அப்புறம் நல்ல ஒரு குளியில போடலாமேன்னு குளிக்கிறா. ரத்தமா ஒழுகிட்டு இருக்குது. முதுகுல எல்லாம் நல்ல காயமும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் வெளியில வந்து ஹால்ல தெரியும் போது பார்த்தா வெளிப்பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தன் உள்ள வராப்ல தெரியுதுங்க. உடனே இவ கையில கத்திய வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பா. வெளியில இருந்து ஏதோ ஒன்னு உள்ள வந்ததுமே அதை கீழே படுக்கப்பட்டு ஓங்கி கத்தியால நங்கு நங்குன்னு குத்தி முகத்துல இருக்கிற கண்ணாடியை உடைக்கிறா. அப்பா அவன் கத்திரி அந்த அம்மா பேரை சொல்லி, ஏண்டி என்ன போய் அடிக்கிற அப்படின்னு. இவளுக்கு ஒன்னும் புரியல. நான் தான் தன்னோட பேரை சொல்றான். இந்த பேரை இவ இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறா. இவளோட பிளாஷ்பேக்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறாப்புல ஒரு காட்சி வந்ததுல, அப்போ அந்த பீன்ஸை கொடுக்கும் போது எல்லாம் மேல இருக்கிறவன் கொடுக்குறான்னு சொல்லிருப்பாங்கல்ல, அந்த மேல இருந்தவன் இவன் தான் போல. இவன் கொடுத்த பீன்ஸ் தான் போல. சோ அந்த பேரு மேட்ச் ஆனதுனால அப்ப நமக்கு தெரிஞ்சவனதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுறா. என்னாச்சு அப்படின்னு கேட்டா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைங்கிறா. தான் எங்க இருக்கிறோங்கிறது கூட தெரியலங்கிறா. நீ கூப்பிட்டு தாமா நான் வந்தேன். நான் வாட்டுக்கு சேவனேன்னு மேல சுத்திக்கிட்டே இருப்பேன். ஏதோ பிரச்சனை நீ கூப்பிட்டதுனாலதான் வந்தேன். என்ன பிரச்சனை, ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்க இவளோட நினைவுல ஏதோ ஒரு பொண்ணை பத்தி மட்டும் பேசுறா. அந்த பொண்ணு தான் இதுக்கெல்லாம் காரணமா, இல்ல அந்த பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காக இங்க இருந்து தப்பிச்சு போயிடுச்சா அப்படிங்கறதுலாம் எதுவும் ஒன்னும் உங்களுக்கு புலப்படல. அப்புறம் இங்க என்னாச்சுன்னு விசாரிக்க கூட்டு போய் காட்டுறா. 2-3 டெட் பாடி கிடக்குது. என்ன நடந்ததுன்னு எதுவும் இவளுக்கு ஞாபகம் இல்ல. இவ தலையில வேற கரையா இருக்குது, ரத்த கரையா. அதுக்கு தையல் வேற போடணும். இறந்து போனவரை ஒரு துணியை போட்டு மூடுறா. அந்த பக்கம் அவன் ஒரு மெஷினை ஓபன் பண்றான். அதை ஆன் பண்ணி விட்டா அது வேலை செய்யுதுங்க. அது ஒரு டாக்டர் பொட்டியா. டாக்டர் பண்ண வேண்டிய வேலையை அந்த பொட்டி பண்ணுமா. ஒரு ஜப்பானிய தயாரிப்பு. அது டெக்னாலஜி அவ்வளவு வளர்ந்துருச்சு இந்த கதை நடக்கிற காலகட்டத்தில். அதுவே பாடி முழுக்க ஸ்கேன் பண்ணி நெத்தியில காய இருக்கிறத கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு வலிய மறுத்து போக செய்யற அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அடுத்து அழகா செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்து முடிச்ச பிறகு அந்த வெட்டு காயத்துல தையல் போட்டு நீட்டா முடி விடுது. ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன நிலவரம் அப்படின்னு அவ கேட்பா. ஸ்கேன்ல பார்த்த வரைக்கும் நீ உனக்கு தலையில பலத்த அடிபட்டு இருக்குது, மூளை லைட்டா வீங்கி இருக்குதான் உள்ள, அதனால உனக்கு ஞாபகம் இருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அந்த வீக்கம் குறைஞ்சிருச்சுன்னா உனக்கு ஞாபகம் திரும்ப
திரும்ப வர வாய்ப்பு இருக்குங்கிறாப்ல அவன் எடுத்து சொல்றான். நம்ம பையன் பூமியை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். இவளுக்கு ஞாபகம் இல்ல போல. நான் யாருங்கிறது தெரியாது, பூமியை பத்தி தெரியாது, ஏங்க இருக்கிறோம் தெரியாது, எல்லாமே தெரியாது. இவன் தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா யாரோ கதவை திறந்திருக்காப்ல இவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா கதவு பூட்டி தான் இருக்கு. இருந்தாலும் கதவை நல்லா பூட்டிட்டு மறுபடியும் படுக்கலான்னு பார்த்தா அடுத்த செகண்ட் முழிச்சு பார்க்கும்போது கதவு அரைகுறையா திறந்திருக்கும். இறந்து போன ஒருத்த முகத்தை காட்டிட்டு இழிக்கிறாப்ல இருக்கும். அவ்வளவுதான் மிரண்டு போவா. அப்புறம் கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா டோரு நல்லா தான் மூடி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடி எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கிறோம் உள்ள, அதனால இந்த கட்ட கரம் வருதுன்னு நினைச்சிட்டு அடுத்து அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்ல போட்டு இங்க இருந்து வெளியில கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு இருக்கிறா. அப்பதான் இந்த பையன் சொல்லுவான், இங்க பாரு, நான் வானத்துல விட்டுட்டு வந்திருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷிப் சுற்று வட்டத்துல சுத்திக்கிட்டே இருக்குமா, நமக்கு பக்கத்துல நெருங்கி வரும்போது நாம அதுல ஏறிக்கணும், அதுக்கு இன்னும் 12 மணி நேரம் பாக்கி இருக்குங்கிறாப்ல எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவ ஒரு பாடியை அங்க இருந்து தூக்கி வெளியில வீசும்போது அந்த பாடி தன்னை பார்த்து சிரிக்கிறாப்ல இவளுக்கு ஒரு செகண்ட் தோணும். பதறி போய் விறுவிறுன்னு உள்ள ஓடி வந்துடுறான். என்னாச்சுன்னு கேட்டா கொஞ்ச நேரம் அமைதியாரா பாடி சோடா அப்படின்னு திட்டிப்புறா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் சாரி கேக்குறா. உள்ள ஒரு சிசர் கிடக்கும். அந்த சிசரை கையில எடுக்கும்போது இவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தனை இவ தான் கையால குத்தி கொள்றாப்ல ஒரு காட்சி வரும். அதை பார்த்ததா அப்படியே கீழே போட்டு பதறா. அதை நினைச்சு கதறா, அழுகுறா. அந்த கிரகத்துல புழுதி புயல் மாதிரி ஏதோ பாஞ்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ஒன்ட்ட கத்திருக்க கூடாது சாரின்னு கேப்பா. அது பரவாயில்ல, ஃப்ரீயா விடுங்கிறாரு அவரு. அப்புறம் நம்ம பையன் கேவை பத்தி ஏதோ விசாரிக்கிறான். கேவ்னா யாருன்னா இந்த பொண்ணோட லவ்வரா இருப்பானோ அப்படின்னு தோணுது. அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வர போது போல தெரியுது. லைட்டா ஞாபகம் திரும்புது. அவன் நினைச்சுதான் வருத்தப்படுறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் திடீர்னு இங்க ஆக்சிஜன் லெவல் ஒரு மாதிரி ஆகுது. காத்து மாசு உள்ள நுழைஞ்சிட்டதா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ பிரீச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதை செக் பண்றதுக்காக போறாங்க. எஸ், வெளிப்பக்கத்துல இருந்து காத்து எங்கேயோ வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ள அங்கே எங்கேயும் நுழைஞ்சு காத்து எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா ஒரு தகரத்தை பேத்துக்கிட்டு காத்து உள்ள வந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்தை இப்ப வெல்டிங் வச்சு கம்ப்ளீட்டா அடைக்கணும். அந்த முயற்சியை செய்யலாம்னு பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு கை உள்ள வராப்ல தோணும். அடுத்த செகண்ட் இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது. உடனே எல்லாத்தையும் வெல்டிங் வச்சு நல்லபடியா முடிச்சிட்டா. முடிச்ச பிறகு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது சரி இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன், கரெக்டான நீ சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. கிளார்க்குக்கு ஏதோ ஒரு உயிர் தொற்று ஏற்பட்டது. ஒரு நுண்ணுயிரி தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. அந்த நுண்ணுயிர் தாக்குதல்னால மென்டல் மாதிரி அவ பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கரெக்டா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஆமா கரெக்ட்ங்கறா. சரி, இதை நாம ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இன்ஃபெக்ஷன் அவளை ஏதோ ஒரு வகையில மாத்துது. கரெக்டா அப்படின்னு கேட்க அதுக்கு ஆமாங்கிறா. எஸ், மேபி இல்ல தெரியல அப்படிங்கிறா. இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டி இருக்கிறதுன்னு அவன் புலம்புவான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாம 2 பேர் தானே, இன்னும் சில நாட்கள் நாம இருந்தோம்னால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பேச இங்க பாரு, இப்ப உள்ள வந்த அந்த காத்து மாசுனாலேயே கிட்டத்தட்ட 130% ஆக்சிஜன் நாம ஆல்ரெடி இழந்துட்டோம். அடுத்த 5 மணி நேரத்துக்குள்ள இங்க என்ன நடந்ததுங்கிறத நாம தெரிஞ்சே ஆகணுங்கிறாப்ல எடுத்து சொல்றாரு. இன்னைக்கு ராத்திரியே நாம இங்க இருந்து வெளியே ஆகணும், வெளியில போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா நாம இறந்து போயிடுவோம், ஆக்சிஜன் இல்லாம இறந்து போயிடுவோம்னு எடுத்து சொல்றாரு. இவ்வளவு நாம பண்ணது வீணா போயிடுங்கிறாப்ல. இப்போ கிளார்க்குங்கிறவளுக்கு தான் அந்த நுண்ணுயிர் தொற்று ஏற்பட்டு அவளால இதெல்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளார்க்குங்கிறவ இப்ப இங்க இல்ல. அப்ப வெளியில எங்கேயாவது போயிருப்பாள்ல, அவளை அப்படியே விட்டுட்டு வர சொல்றியான்னு கேட்டா வேற வழி இல்ல அப்படிங்கிறாரு இவர். ரிஸ்க்ல எடுக்க முடியாது, மேல போய் ஆகணுங்கிறான். அவ வேண்டா வெறுப்பா சரிங்கிறா. வேண்டா வெறுப்பா சொல்லாத, இதுதான் ஒரே வழி அப்படிங்கிறான். விருப்பம் சொல்லிட்டு போயிட்டா. நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு டைரி கிடைக்கும். அந்த டைரியில பழைய நினைவுகள் 1-2 எழுதப்பட்டு இருக்கும். அதை அப்பப்ப படிச்சு பார்த்துப்பா, சந்தோஷப்பட்டுப்பா. அப்புறம் தான் அந்த லவரோட யூனிஃபார்ம் எடுத்து அப்படியே மோந்து பாக்குறா. மலரும் பழைய நினைவுகளுக்கு போறா. அவ ஏதோ வச்சு வாசிக்கிறாப்ல பாத்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் காட்சிகள் வேற எங்கேயோ மாறுது. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் எங்கேயோ இருக்கிறா. கூடவே அந்த காதலன் கெவ், ஃபுல் நேம் வந்து கெவினும் இருக்கிறாப்ல தெரியுது. அவன் ஒரு கிணத்தை காட்டுறான். கிணத்துக்குள்ள இவங்க எட்டி பார்த்தா ஏகப்பட்ட வயறு கீழே போச்சுன்னா முடிவில்லாம போய்கிட்டே இருக்கிறாப்ல ஒரு கிணறு. அடுத்த நொடி பார்த்தா அவன் யாரோ கத்தியால குத்தி சாகுறாப்ல. இது எல்லாம் பார்த்தா ஒரு கனவு மாதிரி வந்து போயிருக்குது. அதே மாதிரி கனவுல ஒரு ட்ரோன் அவங்க அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறாப்லையும் இவ பார்த்திருப்பா. அந்த ட்ரோனை இங்க இருக்கிறத இவ கவனிக்கிறா முழிச்ச பிறகு. அப்புறம் இங்க கேமரா எடுத்திருக்கிற பழைய ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அந்த ட்ரோன் கேமராக்குள்ள ஃபுட்டேஜ் இருக்குது, அதை எடுத்து போட்டு பாக்குறா. அதுல போட்டு பார்த்தா இவங்க எல்லாரும் வெளியில போற அந்த ஸ்பேஸ் ஷூட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த பாறைக்கு பின்னாடி இருந்துதான் சிக்னல் வருதுன்னு மேல இருக்கிறவன் சொன்னான்னு ஒருத்தவன் பேசிட்டு போயிட்டே இருக்கிறான். பாறைக்கு பின்னாடி போய் பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்குங்க. பார்த்தா வயறு ஈருன்னு கனெக்ட் ஆகி இதுல இருந்து தான் சிக்னல் ஏதோ வந்துட்டு இருந்திருக்கு போல. பார்த்தாலே பிரமிப்பா இருக்குது. இந்த கிணத்துக்கு முடிவு இருக்கா இல்லையா, எவ்வளவு ஆழங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒருத்தன் ஒரு கல் எடுத்து உள்ள தூக்கி போடுவாங்க. உள்ள தூக்கி போட்டு 1 2 3 என்ன ஆரம்பிப்பான். அப்படி என்ன ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது உள்ள தூக்கி போட்ட கல்லு அதே வேகம் திரும்ப வந்து சத்துன்னு அவன் மூஞ்சில அடிக்கும். அவன் எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். உள்ள போன வேகத்துல கல்லு திரும்ப வந்திருக்கு. கரெக்டா முகம் இருந்ததா முகத்தை பேத்துருச்சு. சம்பவ இடத்துலயே அவன் செத்தே போயிட்டான். எல்லா பேரும் பதறி துடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கிறா. அதே சமயம் அந்த மேல இருந்தவன் இங்க வரான். என்ன பார்த்துட்டு இருக்கிறேன்னு விசாரிப்பான். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, சிக்னல் வந்து அந்த இடத்த சொன்னவனே நீ தான். நாங்க அங்க போயிருக்கிறோம், இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்குது, இதையெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கிறல்ல, ஏன்டா அதெல்லாம் மறைச்சுன்னு கேட்டா உனக்கு ஞாபகம்
மறதி பிரச்சனை இருக்கலாம், ஆனா நீ அப்பயும் இப்பயும் எப்பயும் மாறினதே கிடையாது. நான் தான் சொல்றேனே நமக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் மேல போய் சேரணும் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் யோசிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நீ மேல போய் சேரதுக்கு ஒத்துக்க மாட்டே, இருக்கணும் வைக்கணும்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுவே. அதனாலதான் எல்லாத்தையும் மறைச்சதா சொல்றா. யாரு? அந்த மேல இருந்து வந்தவன் சொல்றான். உனக்கு என்னதாண்டி பிரச்சனை அப்படின்னு கேட்க, நான் தான் இங்க இருந்து எல்லாரையும் கொன்னுட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறான். என்ன அப்படின்னு ஒரு செகண்ட் அரண்டு போறான். நான் தான் என்னோட லவ்வர் கெவினை கூட கத்தியால குத்துனாப்ல எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றா. இன்னும் அரண்டு போறாரு அவரு. ஆனா கன்ஃபார்மா தெரியாது அப்படிங்கிறா. நாம இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத கன்ஃபார்மா தெரிஞ்சுக்க விரும்புறேன், என்னால வர முடியாதுங்கிறா. அதே மாதிரி நான் ஏன் இதை பண்ணேங்கிறது எனக்கு தெரியலங்கிறா. இன்னும் சில மணி நேரம் இங்க இருந்தோம்னா எனக்கு மெமரி திரும்ப வந்துச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் போலான்னு சொன்னா அவனை நம்ப மாட்டேன், காத்திருக்க முடியாதுங்கிறாரு மேல இருந்து வந்தவர். அவன் திரும்ப என்ன சொல்றான்னா, தான் கழுத்துல ஒட்டி வச்சிருக்கிறாள் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி, அதுதான் தன்னோட மெமரியை ரெக்கவர் ஆறத டிலே பண்ணிக்கிட்டு இருக்குதான். அதை பிச்சு போட்டேன்னா நான் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வரும்னு தோணுதுங்கிறா. ஆனா அவரோ இந்த ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறதுனாலதான் நீயா இருக்கிற, ஒரு கால் இது இல்லாம 2 மணி நேரம் இருந்தேன்னா நீ மறுபடியும் என்ன மாதிரி மாறுவேன்னு யாருக்கும் தெரியாது, ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறாரு அவரு. மேல இருந்து வந்தவர் என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, ஆனா உசுரை காப்பாத்துறது முக்கியம். நாம இங்க வந்ததே ஒரு பர்பஸுக்காக, ஒரு நோக்கத்துக்காக. பூமியை விட்டு இவ்வளவு கிலோமீட்டர் கடந்து வந்தது எதற்காக? அந்த காரணத்துக்காக, நம் இனத்துக்காக. நாம இந்த கிரகத்துல கண்டுபிடிச்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த கிணறுகள் எல்லாத்தையும் ஏலியன்கள் தான் உருவாக்கி வச்சிருக்குது. டெக்னாலஜில ரொம்ப அட்வான்ஸ்டா அந்த ஏலியன்கள் இருக்குதுங்க. இந்த மேட்டரை நாம பூமியில கொண்டு போய் சொல்லணும், பூமியில இருக்கிட்ட இந்த மேட்டரை கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் நம்மளோட நோக்கம்னு எடுத்து சொல்றான். ஆனாலும் அவ கேட்டாப்ல தெரியல. அப்புறம் ஒரு சீனை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கிணத்துக்குள்ள இருந்து புயல் மாதிரி ஒண்ணு கிளம்பி மேல ஏறும். அந்த கிரகத்துல இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட கிணறுகள் இருக்குது போல. எல்லாம் போய் அந்த வெளியேறின ஐட்டங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வானத்துல எதையோ உருவாக்கும். அப்புறம் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இவளும் சரின்னு அடுத்த கட்ட நிலைக்கு யோசிச்சுட்டு இருக்கா. நாம கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்டா 2 மணி நேரம் 39 நிமிஷம் இருக்கிறதா அவன் சொல்லுவான். மூட்டை கட்டிட்டியா, பொட்டி படிக்கைய கட்டி வை, எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்க ஒரு 1/2 hourல ரெடி ஆயிருவேங்கிறா. ஆனா கழுத்துல அந்த ஸ்டிக்கரை ஒட்டாம இருக்கிறத கவனிச்சுட்டு இதை ஒட்டிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மறுபடியும் ஒட்டி விடுறான். உடனே அதுல லைட் எரிய ஆரம்பிக்கும். இதை ஒட்டாம இருந்தா தனக்கு ஞாபகம் திரும்ப வருங்கிறது இவளோட எண்ணம். ஆனா அவனும் இதை ஒட்டாம இருந்தா இவன் மென்டல் மாதிரி ஏதாவது பண்ணிடுவாளோங்கிறது அவனோட எண்ணம். 1க்கு 2 ஸ்டிக்கர் இவ கழுத்துல மாட்டப்பட்டிருக்குது. திடீர்னு லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்கும். அவ கழுத்துல ஒட்டி இருக்கிற அந்த ஸ்டிக்கரை உருகுவா. அப்போ பழசு ஏதோ ஞாபகத்துக்கு வருது. இவங்க டீமை சேர்ந்தவங்க கூட இவ ரொம்ப போராடுறாப்ல, சண்டை போடுறாப்ல ஒரு காட்சி. இவளோட கழுத்தை போட்டு அவன் நெரிச்சிட்டு இருக்கிறான். அப்பதான் கீழே கிடக்கிற அந்த சிசரை கையில எடுத்து ஓங்கி ஒரு குத்து குத்தி இருப்பா. குத்தியும் அவன் ஜாகல. கால்ல ஒரு குத்து குத்தி அப்புறம் கழுத்தை போட்டு நெறி நெரிப்பா. அப்பையும் ஜாகல. அப்புறம் அந்த சிசரை எடுத்து கண்ணா அப்படின்னு குத்தி கொண்டு இருப்பா. இந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும்போது அவ பாவம் மயங்கி விழுந்துட்டா. மறுபடியும் ஏதோ ஒரு காட்சியை பார்த்து அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்திருக்கிறா. வெளியில ஏதோ லைட்டா சத்தம் கேட்கும். மேல இருந்து வந்தவனோட பேரை சொல்லிக்கிட்டே இவ வெளியில வர்றா. பிரையான் பிரையான் அப்படின்னு கூட்டிட்டே வரா. யாரோ ஒருத்தருக்கு இல்ல, அவங்க எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது ஸ்பேஸ் ஷூட்டை போட்டுட்டு ஏதோ ஒண்ணு அங்க இருக்கிறாப்ல தெரிய ஒரு செகண்ட் பார்த்து இவ பதறி போவா. முகத்தை சரியா காட்டல. இவங்க டீம்ல ஒருத்தனா ஏலியன் முகமா இல்ல மேல இருந்து வந்தானே அவனா சரியா தெரியல. லேசர் கன்னை கையில எடுத்துக்கிட்டு அந்த மாசு காத்து உள்ள வந்ததுல அதை அடைக்கிறதுக்காக போனால அதே திசையில இப்ப திரும்ப போற. அந்த பக்கம் வந்து பார்த்தா மேல இருந்து வந்தால பிரையான், அவன் செத்து போய் கிடக்குறான். இவளுக்கோ அதிர்ச்சி. அப்ப அந்த ஸ்பேஸ் ட்ரெஸ் போட்டுட்டு உள்ள வர்றது யாரு? ஸ்பேஸ் ஷூட்டை போட்டுட்டு தெரியல. கையில இருக்கிற கண்ணை வச்சு நெருப்பு மாதிரி எதையோ பத்த வச்சுட்டு ஓடியாருவா. அவன் மேல நெருப்பு பட்டிருந்தாலும் கெத்து காட்டிட்டு முன்னாடி வந்துகிட்டே இருக்கிறா. பிடிச்சு ஒரு தள்ளு. அப்புறம் பாத்ரூம் பக்கம் அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டு புரட்டி எடுக்கிறா. ஓ, பல்லு வித்தியாசமா இருந்துச்சுல ஒருத்திக்கிட்ட, அவ மாதிரி தான் தெரியுது. பாத்ரூம் பக்கம் தான் சண்டை நடக்குது. அந்த ஸ்பேஸ் மாஸ்க்ல அங்க இருந்த ஒரு பைப் லைனை கனெக்ட் பண்ணி விட்டுறா. தண்ணி ஃபுல்லா இப்ப மூஞ்சில மொத்தமா இறங்கி மூச்சு முட்டை சம்பவ இடத்துல அந்த பள்ளி சாக துடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். பேஸ் ஷூட்டை எல்லாம் கலட்டி போட்டு அந்த பள்ளியை படுக்க போட்டு வச்சிருக்கா. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு ரோபோ மெஷின் ஆன் பண்ணி ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பாக்குறா. பாடியை ஸ்கேன் பண்ணி முடிச்சிருச்சு. அதோட ரிசல்ட்டை இப்போ ஸ்கிரீன்ல காட்டுது. போஸ்ட் மார்டம் ரிப்போர்ட்டே அது ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பாடியில இருக்கிற ஆள் இறந்தாச்சு, மூச்சு முட்டை மூழ்கி செத்துருக்கிறா. டைம் ஆஃப் டெத் சாயந்தரம் 6 மணின்னு அதுல வந்திருக்குது. ஆனா கொல்லணுங்கிறது இவளோட எண்ணம் இல்ல. ஏதாவது அடிபட்டு இருந்தா காப்பாத்தலாம் அப்படிங்கறதா இவளோட எண்ணமா இருந்தது. ஆனா இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்ல நோ இன்ஃபெக்ஷன் ஃபவுண்ட்னு வருது. இன்ஃபெக்டட் ஆன ஆளு நினைச்சுக்கிட்டு தான் இவ சண்டைய போட்டா. ஆனா அந்த அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் இல்ல போல. அப்ப ஏன் வெறித்தனமா சண்டை போட்டா தெரியல. ஆக்சுவலா இந்த கூத்தெல்லாம் நடக்குது இல்ல, இதை ஸ்பேஸ் ஷிப்னு சொல்ல மாட்டாங்க, இதை வந்து ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரகத்துல பிக்சடா இருக்கிறது இந்த ஸ்டேஷன். கிட்டத்தட்ட நம்ம வீட்டுல இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி. ஸ்பேஸ் ஷிப் உங்க வீட்டு மொட்டை மாடியில வந்து நிக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு 4 மாடி மேல போறதுக்கு லிஃப்ட்டை பயன்படுத்துறீங்க. ஸோ லிஃப்ட்ல மொட்டை மாடிக்கு வந்தாதான் ஸ்பேஸ் ஷிப்பை பிடிக்க முடியும். அந்த மாதிரி இவளும் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பிடிக்கணும்னா லிஃப்ட் மாதிரி கீழே இருந்து மேல போறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி ஒண்ணு தேவைப்படுது. லிஃப்ட் மாதிரி ஒண்ணு தேவைப்படுது. அங்க நோக்கி போறா. போகும்போது இவளோட டெட் பாடியும் சேர்த்து இழுத்துட்டு போறா. அவுட் சைட்ல அந்த பாடி
பாடியை விட்டுவிட்டு இவ அதுக்குள்ள போய் பாக்குறா. உள்ள போய் பார்த்தா இங்கேயும் ஏதோ தப்பு தண்டா நடந்திருக்கிறாப்ல கவனிக்கிறா. இவளுக்கு எதுவும் தெளிவா ஞாபகம் வரமாட்டேங்குது. டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு மாதிரி படபடப்பு கூடிக்கிட்டே இருக்குது. அந்த குட்டி லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ண முயற்சி பண்றா. ஆனா ஆப்ரேட் ஆகல. இது வேலை செஞ்சாதான் இங்க இருந்து மேல இருக்கிற அந்த பெரிய ஸ்பேஸ் ஷிப்புக்கு போக முடியறாப்ல தெரியலங்க. டென்ஷன் கூடிட்டே போகுது ஒரு பக்கம். அப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல, மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறா. ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு அந்த மேல இருந்து வந்தான்ல பிரையான், அவன் மூஞ்சில அடிபட்டு இறந்து போய் கிடப்பான்ல, அவனோட பாடியை ஸ்கேன் பண்ணி பாக்குறா. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த மூஞ்சில பலத்த அடிபட்டு தான் அவன் இறந்து போயிருக்காங்கிறது ரிப்போர்ட்ல வருது. அதே சமயம் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த சிஸ்டம் ஏதோ ஒரு லைஃப் ஃபார்ம, அன்ஐடென்டிஃபைடு லைஃப் ஃபார்ம கண்டுபிடிச்சிட்டு தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. ஆனா அது என்ன ஏதுங்கிறது சிஸ்டத்துக்கே தெரியல, புதுசா இருக்குது. இவளும் யாரா இருக்கணும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு கருப்பு ரூபம் மாதிரி தெரியுது. கையில கன்னோட யாருதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அந்த கருப்பு ரூபா அடுத்து பார்த்தா மேல இருந்து வந்தானே நம்ம பிரையான், அவன் மாதிரி தெரியுது. இவளுக்கு ஒன்னும் புரியல. நீ என்ன பயன்படுத்தி அந்த பொண்ணை கொலை பண்ண வச்சிருக்கிற அப்படின்னு பணாத்த ஆரம்பிக்கிற. ஆக்சுவலா இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறது, நுண்ணுயிர் தாக்குதல்னால ஆளாகி இருக்கிறது மேல இருந்து வந்த இந்த பிரையான் தான். நான் உனக்கு என்ன நடந்ததுங்கிறத காட்டுறேன்னு சொல்லி தன்னோட 2 விரலை அவளோட தலைக்குள்ள இறக்குறான். ஸ்டேஷன்ல ஒரு பேனலை கலட்டும் போது அதுக்குள்ள ஏதோ ஒரு புழு மாதிரி ஏலியன் புழுக்கள் அப்படியே முண்டிக்கிட்டு போறத அந்த காதலன் கெவினோ இன்னொருத்தவனும் கவனிக்கிறாங்க. என்னடா அது அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா கீழே இருக்கிற அந்த ஸ்டேஷன்ல இருந்து மேல இருக்கிற அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல. கத்தி பார்த்துட்டு மேல இருந்தவரு ஒரு குட்டி ஸ்பேஸ்ஷிப் மூலமா, அதைத்தான் நான் லிஃப்ட்னு சொன்னேன், அதை கொண்டு இங்க தரையில இறக்கிட்டு நடந்து வராரு. மேல இருந்த பிரையான் தான் நடந்து வரான். இவங்களோட ஸ்டேஷன்ல எந்த மிஷினை கலட்டினாலும் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த புழுக்கள் அப்படியே முண்டிக்கிட்டு இருக்கிறத கவனிக்க முடியுது. அதே சமயம் மேல இருந்து வந்த நம்ம பிரையான் கரையா தட்டுவான். இவங்களும் திறந்து விடுறாங்க. எங்கேயோ இந்த ஸ்டேஷனுக்குள்ள ஓட்டையை போட்டு உள்ள வந்திருக்குங்க அந்த புழுக்கள். இப்போ வரைக்கும் அது 2 ரூம்ல தான் ஆக்குபை பண்ணி இருக்கிறதா. ஏர்லாக் சிஸ்டத்திலையும் கண்ட்ரோல் ரூம்லயும் தான் இப்ப அதுக்கு இருக்குதான். இன்னொரு கொஞ்ச நேரத்துல எல்லாத்துலயும் பரவிடும்னு பயப்படுறாங்க. ரொம்ப நாளா அது இருந்திருக்கணும், நம்மள வாட்ச் பண்ணி இருக்கணும், நம்மள ஸ்டடி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எடுத்து சொல்லுவா. அடுத்து நம்ம ஸ்பேஸ்ஷிப் பக்கத்துல வர்றது எப்பப்பா வரும்னு கேட்டா ஒரு 13 நேரத்துல ஸ்பேஸ்ஷிப் நம்ம பக்கத்துக்கு வரும், நம்ம லிஃப்ட்ல ஏறி போயிடலாங்கிறாப்ல சொல்றாரு. சரி, லேபு எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, எல்லாத்தையும் எடுங்க, நாம புறப்பட்டு போகலாங்கிறாப்ல நம்ம கெவின் காதலன். எதுக்கு நாம போகணும்னு நம்ம ஹீரோயின் சண்டைக்கு போவா. கேப்டன் கூட இல்ல அதுதான் புரோட்டோகால், நாம போயாகணும்னு அடம்பிடிக்கிறார். ஹீரோயின் எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. மிஷனை காப்பாற்றணுங்கிறாரு கேப்டன். ஆனா மிஷனே இதுதானே, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்மள அமுச்சு வச்சிருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொன்னாலும் யாரும் கேட்கல, கிளம்புங்கன்ட்டாங்க. அதனாலேயே இவ யார் பேச்சையும் கேட்காம அந்த புழுக்களால இன்ஃபெக்ஷன் ஆச்சுல அதுக்குள்ள நோண்டி உள்ள இருந்து ஏதோ ஒரு பூச்சி மாதிரி ஒண்ணு எடுக்கிறா. அதை ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள அடைச்சு அதை டெஸ்ட் பண்ணலாமே டெஸ்ட் பண்ணி பாக்குறா. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள நம்ம கேப்டன் அந்த பக்கம் வந்துடுறாரு. என்னது அது அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா அது செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகுது. 1 2 2 4 6 8 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படப்படப்படன்னு பெருசாகுது. அப்புறம் மொத்தமா சேர்ந்து அந்த கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு எதுக்கு இருந்த கேப்டனோட உடம்புக்குள்ள புகுற முயற்சி பண்ணுது. மூக்கு வழியா உள்ளேயும் போயிடுச்சுங்க. உள்ள போனதுமே மூலையில போய் உட்காந்துக்கிட்டு ஆளையே உருமாத்திடுச்சு பாருங்க. தான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவர் மூலமாவே நம்ம ஹீரோயினை கொலை பண்ண பாக்குது. ஹீரோயினும் முடிஞ்ச அளவு முயற்சி பண்றார். எவ்வளவோ போராடி பாக்குறா, ஒன்னும் வேலைக்கே ஆகல. பலகட்ட போராட்டத்துல இவ கையில கிடைச்சதுல வச்செல்லாம் குத்தி கேப்டனை விழ வச்சிருவா. அதுக்குள்ள கூட இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து என்னன்னு பாக்குறாங்க. இவ கத்தியால குத்துறத பார்த்துட்டு தடுப்பாங்க. தடுத்து என்னன்னு பாக்குறதுக்குள்ள கேப்டன் முழிச்சிடறான். இவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்றா. இதை பார்த்த பள்ளி அங்க இருந்து ஓடி போயிட்டா. கேப்டன் கிட்ட இருந்து காதலன் கெவினை விளக்க முயற்சி பண்றாங்க, எத்தி தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சண்டையில கெவினை படுக்க போட்டு கேப்டன் மேல ஏறி நிக்கிறார், கொல்ல பாக்குறார். அதுக்குள்ள இந்த அம்மா ஒரு கத்தியை தூக்கி எறியும். அந்த கத்தியை எடுத்து கழுத்து அறுத்து கேப்டனை கொன்னாச்சு. ஆனா கேப்டன் செத்ததும் கேப்டன் உடம்புக்குள்ள இருந்து வெளியில வர அந்த நுண்ணுயிர் கொல்லி காது வழியா காதலன் கெவினோட உடம்புக்குள்ள போயிடுச்சு. இப்போ கெவினை கண்ட்ரோல் பண்ணி கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினையே கொல்ல பாக்குது. அப்போ ஸ்பேஸ் மாஸ்க போட்டுக்கிட்டு நம்ம பள்ளி தான் ஓடி வந்து அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. முடிஞ்ச அளவு சண்டை போட்டு இவளை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது குத்துன்னு குத்தி கண்ணாடியா உடச்சு விட்டான், முகமுடி கண்ணாடியை. அதே சமயம் மேல இருந்து வந்த நம்ம பிரையன் அதை பார்த்துட்டு ஓட ஆரம்பிப்பான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பிரையனோட மூஞ்சிலேயே கண்ணா பின்னான்னு அடிச்சு பிரையனை சம்பந்தப்பட்ட அந்த இடத்துலயே கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நுண்ணுயிரி தெரியல. இந்த பக்கம் மூஞ்சில அடிபட்ட நம்ம பள்ளியை காப்பாத்துறதுக்காக அந்த மாஸ்க தூக்கி போட்டுட்டு வேற ஒரு உடையாத ஒரு மாஸ்க வச்சு போட்டு விட்டுட்டு நீங்க இருந்து தப்பிச்சு போன்னு அங்க இருந்து வெளியில அமுச்சு விட்டுறா நம்ம ஹீரோயின். வெளியில அனுப்பிச்சு கதவை பூட்டிக்கிட்டா. இப்போ காதலன் கெவினோட உடம்புக்குள்ளதான் அது இருக்குது. இவ கையில ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு கத்தி கிடைக்கும். அதை எடுத்து வச்சுக்கிட்டா. அவன் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறா. சோத்துக்கு இந்த பக்கம் அவ, அந்த பக்கம் அவன்.
முன்னாடி போய் நின்னா அவன் நார்மலா இருக்கிறாப்புல நடிக்கிறான். ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் சரியா போயிடும்னு பின்னாடி இருக்கிற கத்தியா மறைச்சு வச்சுக்கிட்டே பேசுவா. பதிலுக்கு அதுவும் இட்ஸ் ஓகே, கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும்னு அதுவும் பேசும். பேசிட்டு இருக்கும் போதே கத்தி எடுத்து நெஞ்சில ஒரு சொருகு, உடனே காது வழியா வெளியில ஓடியாந்துருச்சு. இப்ப நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணுது. ஹீரோயினோட நெத்தி பொட்டுல அடிபட்டு இருந்ததுல அந்த ஓட்ட வழியா இப்ப நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ளயும் போயிடுச்சு. உள்ள போனதும் போராடிக்கிட்டு இருந்தவன் அமைதியாயிட்டா. அந்த ஒட்டுண்ணி இவளோட உடம்புக்குள்ள போயிடுச்சு. உள்ள போனதும் அது மூளையத்தான் கண்ட்ரோல் பண்ண பாக்குது. மூளையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அந்த சமயம் இவ எப்படியாவது பண்ணி இத கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறா. ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறா. பார்த்தா ஏதோ விஷம் மாதிரி ஒண்ணு கிடைக்கும். பொட்டாசியம் சயனைடா ஏதோ போட்டிருக்கோம். அதை எடுத்து லபக்கு குடிக்கிறா. மாத்திரை மாதிரி சாப்பிடுறா. அப்படி அதை போட்டதுனாலே என்னவோ உள்ள இருந்த ஒட்டுண்ணிய கொஞ்சம் மந்தப்படுத்துறா. ஒட்டுண்ணியோட வீரியம் குறையுது. இதுக்கு முன்னாடி அந்த ஒட்டுண்ணி யாரோட உடம்புக்குள்ள போனாலும் அவங்க உடம்ப முழுமையா கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. ஆனா இவ அந்த மாதிரி மாத்திரைகளை எடுத்துக்கிட்டதுனால, பொட்டாசியம் சயனைட் எடுத்துக்கிட்டதுனால இவளோட மெமரியும் அந்த உடம்புல இருக்குது, அந்த ஒட்டுண்ணியோட கண்ட்ரோலும் அந்த உடம்புல இருக்குது. ரெண்டு பேரோட மெமரியும் அந்த பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. உள்ள இருக்கிற அந்த ஒட்டுண்ணி இவ கூட பேசுறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. உள்ள கண்ணு மாதிரி அப்படி முளைச்சது மேல பேசுது பாருங்க. அது என்ன சொல்லுதுன்னா, உனக்கு எப்படி உன் இனத்தை காப்பாத்துறது முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கு எங்க இனத்தை எங்க கிரகத்தை காப்பாத்துறது முக்கியங்குது. உன்னோட மெமரியை நான் முழுக்க ஸ்கேன் பண்ணிட்டேன். தான் வாழக்கூடிய அந்த பூலோகத்தையே அழிச்சிட்டு இப்போ வேற ஒரு கிரகத்தை தேடி வந்தவங்க நீங்க, உங்களுக்கெல்லாம் வாழ அருகதை இல்லைங்கிறாப்புல அது சொல்லுது. கூடவே உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைச்சா போதும், உங்க ஒட்டுமொத்த பேரையும் எங்களால அடக்கி ஆள முடியும் அப்படிங்குது. எங்களோட இனத்துக்காக நீ இணைஞ்சு எங்க இனத்து பக்கம் வர்றது உனக்கு நல்லது. எங்க இனத்தோட பயன்பாட்டுக்காக உன் உடல் பயன்பட போகிறது என்று நினைச்சு நீ பெருமைப்படு, கௌரவப்படு அப்படின்னு சொன்னதும் ஒன்னியா அப்படின்ட்டு இவ என்ன பண்றான்னு பாருங்க. தான் கழுத்துல போட்டிருந்த அந்த பேட்சை வேலையா பிச்சு எறிகிறா. ஆக்சுவலா அந்த பேட்சை மாற்றுறதுங்கிறது அந்த ஒட்டுண்ணிக்கு தான் நல்லது. அது மாட்டி இருக்கிறவரை ஒட்டுண்ணிக்கு தான் நல்லது. ஒட்டுண்ணியோட வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த உண்மையை இவ தெரிஞ்சுக்கிறா. அதனால அந்த பேட்செல்லாம் கலட்டி வீசி எரிஞ்சதும் இப்ப இவளோட மெமரி கொஞ்சம் திரும்ப வர ஆரம்பிக்குது. இப்ப என்ன பண்ணணுங்கிறது இவளுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்கேன் டிவைஸை ஆன் பண்ணி விட்டுட்டு, ரோபோவை ஆன் பண்ணி விட்டுட்டு முன்னாடி போய் படுத்துட்டா. ரோபோ ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பாக்குது. செக் பண்ணி பார்த்தா இவ உடம்புக்குள்ளதான் அந்த ஒட்டுண்ணி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. என்னையா சொல்ற, இந்த படத்துல எவ்வளவோ பேரை பார்த்தோம், எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சோம். கடைசியில இவளோட உடம்புக்குள்ளேயே ஒட்டுண்ணி இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுது. எஸ், இவளோட உடம்புக்குள்ளதான் அந்த ஒட்டுண்ணி இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஒரு டவுட்டும் வரலாம். மேல இருந்து இறங்கி வந்தான்ல பிரையான், அவனையும் இந்த ஒட்டுண்ணியை அடிச்சு கொன்னுச்சே, அதுக்கு பிறகு எப்படி மறுபடியும் உயிரோட வந்தா? இந்த பொண்ணு சுயநினைவு இல்லாம தான் யாருங்கிறத தெரியாம முழிச்சு பார்க்கும்போது மேல இருந்து இறங்கி வந்தான்ல பிரையான், அது அவன் இவளுக்கு உதவி பண்ணது. இவ பாடிய அவன் அந்த ரிமோட் ரோபோட்டை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தது. ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு வந்தது. அப்புறம் இவ இங்க இருந்து அந்த லிப்டுக்கு போனது. அதுல இருந்து மேல ஏறி போலாமேன்னு பார்த்தா அப்போ அந்த லிப்ட் வேலை செய்யாம போனது. திரும்ப அவ இங்க வந்தது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஒட்டுண்ணி பண்ண வேலை. இப்படி எல்லாம் பண்ணி இவளால வெளியில போக முடியாதுன்னு நம்ப வச்சு இங்கேயே இருக்க வைக்கிறதுக்கான சதி. ஆனா இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாவ. இப்போ இதெல்லாம் வெறும் கனவு தான், கற்பனை தான். நாம இன்னும் நம்மளோட பாடிய இந்த ரோபோ கிட்ட கொடுத்து ஸ்கேன் பண்ணவே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ ஸ்கேன் பண்ண கொடுக்குறா. ரோபோவும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உள்ள ஒட்டுண்ணி இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதை ரிமூவ் பண்றதுக்கான சர்ஜரியை பண்ணவான்னு கேட்க இவ எஸ்ன்னு கொடுத்துறா. உடனேயே ரோபோ கைகள் உள்ள போய் அந்த ஒட்டுண்ணியை தேடி கண்டுபிடிச்சு உருகி வெளியில எடுத்துருதுங்க. வெளியில எடுத்ததுமே அந்த ரோபோவையும் தாண்டி அந்த ஒட்டுண்ணி வெளியில ஓடிடுச்சு. நம்ம ஹீரோயின் இப்போ தேறிட்டா. ஆனா அந்த ஒட்டுண்ணி இப்ப என்ன பண்ணிருக்குன்னா, நம்ம பிரையான் இருக்கால மேல இருந்து வந்தவன் அவனோட பாடிக்குள்ள புகுந்துருச்சு. அந்த பாடியை கண்ட்ரோல்ல எடுத்துருச்சு. இன்னும் படுவேகமான வளர்ச்சி அடையுது. இறந்த உடல் கிடைச்சா அதுக்கு ஜுஜுபி மாதிரி எவ்வளவு வேகமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. அவன் உடம்புல மூஞ்சியை பேத்துக்கிட்டு எப்படி வந்து இவ கூட சண்டை போடுதுன்னு பாருங்க. இவளும் முடிஞ்ச அளவு சண்டை போடுறா, போராடுறா, சமாளிக்க பாக்குறா. கிடைச்சதெல்லாம் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, குத்திக்கிட்டு இருக்கா. ஒரு இடத்துல வேற ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா அந்த தீய விடக்கூடிய அந்த நெருப்பு கன் இருக்குல்ல, அதை கையில எடுத்துட்டா. கூடவே ஒரு கேஸ் பாட்டில் அதையும் கையில எடுத்துட்டா. அந்த கேஸ் பாட்டிலை இவன் பக்கத்துல தூக்கி போட்டு கேஸ் பாட்டிலோட மொத்தமா சேர்த்து எரிக்கவும் கேஸ் அது மேல நல்லா பத்திக்கிச்சு. தீயும் நல்லா பத்திக்க மொத்தமும் குபு குபு குபுன்னு எரிய ஆரம்பிச்சிருது. அடுத்த கொஞ்ச நேரத்துல மொத்தமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இப்ப இவ பாதிக்கப்படாம இருக்கிறா. உடம்புக்குள்ள எந்த ஒட்டுண்ணியும் இல்ல. சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே இவ அந்த ஸ்பேஸ் ஷூட் மாஸ்க போட்டுக்கிட்டே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பா. அந்த ஸ்பேஸ் ஷூட் போட்டுக்கிட்டு தான் இப்ப சண்டை போட்டு அழிச்சியே முடிச்சாச்சா, ஹெல்மெட்டை மாட்டிட்டு அங்க இருந்து பக்கத்துல இருக்க இந்த லிப்டுக்கு போறா. லிப்டை இப்ப ஆன் பண்ணி பாக்குறா. கனவுல தான் இந்த லிப்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றாப்ல இவளுக்கு வந்திருக்கும். ஆனா நிஜத்துல அந்த லிப்ட் நல்லா தான் வேலை செய்யுது. அதுல ஏறி இப்போ வானத்துல இருக்கிற அந்த ஸ்பேஸ் இப்ப நோக்கி படு வேகமா போய்கிட்டு இருக்க. கடைசியில ஒருத்த மட்டும் தப்பிச்சிருக்கிறா அப்படிங்கறத காட்டி இந்த படத்தை இந்த இடத்துல முடிச்சிடறாங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.